மார்க்கெட்லயே நான் செகண்ட் ஹேண்ட் கார்ல வந்து இப்பதான் ஒரு எலக்ட்ரிக் கார் பாக்குறேன். இவனாவே டாடா தான். இதெல்லாம் புக்கிங் பண்ணிட்டு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பெட்ரோல் போட்டுலாம் கட்டுப்படி ஆகல. கியா செல்டாஸ்ல இது ஆட்டோமேட்டிக் டீசல் வெர்ஷன் டாப் அண்ட் இருக்கல டாப் அண்ட் இதுல ஃபார்ச்சுனர் டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல லாஸ்டா வந்தது. சோ ஆல் டைம் ஃபேவரட் கார்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து எல்லா காரும் இருக்கு. லேட்டஸ்ட் நியூ ஷேப் ஃபார்ச்சுனர். ஆமா நியூ ஷேப் ஃபார்ச்சுனர் இதுல என்ன பேர் சொல்லக்கூடாது. இது என்ன ஒரே ஒரு மைனஸ் கேட்டீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். ஆட்டோமேட்டிக். ஆமா இந்த சோ நம்ம அத பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்த்தது மேனுவல். அது மேனுவல். இது வந்து ஆட்டோமேட்டிக். அதுவும் W10 இதுவும் W10 தான். சன்ஸ்டால GX மாடல். எல்லாரும் விரும்பி எடுக்கக்கூடிய மாடல். டொயோட்டா இதுதான். ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கிடா யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்கேன். ஆரா கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமான கார் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனோவா, பென்ஸு, BMW, ஃபார்ச்சுனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டி இருக்கு. XUV 500, XUV 700 அந்த மாதிரி லேட்டஸ்ட் வண்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ இங்கே வந்து வண்டி எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 100% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அவங்க EMI பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இருக்கிற எல்லா வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் ஹை மெயின்டெனன்ஸில் வந்து இவங்க வந்து வண்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பி எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வண்டி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்லை 2 days ஒன்ஸ் வண்டிகள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா வண்டி பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இங்கே கால் பண்ணிட்டு வாங்க, வண்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே கார்கள் இங்கே நம்ம சேனலில் காட்டுற வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 daysலேயே வந்து சீக்கிரமாக செல் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோ. அசோக் நகர் மட்டும் தாங்க, பிரேஞ்செல்லாம் கிடையாது. ஓகே, எங்களுக்கு 9th Avenue நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால அங்கே ஒரு ஷோரூம் இருக்கு. அப்புறம் 10th Avenue ஒரு பிரீமியம் வெஹிக்கிளுக்காக அங்கே ஒரு ஷோரூம் பண்ணியிருக்கோம். இது 11th Avenue. 9th, 10th, 11th அசோக் நகர் சுற்றி தான் எங்கள் ஆஃபீஸ், வேற எங்கேயும் இல்லை. எங்களுக்கு எல்லா வகையான கார், அதாவது சின்ன காருக்கு ஒரு ஷோரூம், ப்ரீமியம் கார்ஸுக்கு ஒரு ஷோரூம், இந்த ஃபார்ச்சுனர், இனோவா அதுக்கு ஒரு ஷோரூம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, நிறைய ஷோரூம் ஆரம்பிக்கலாம் பிரச்சனை இல்லை. அந்தந்த கார் அங்கே காமிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கோம். நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வண்டி பண்ணி கொடுக்குறோம். தேவையான ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. இருந்தாலும் 1 by 1 கஸ்டமராக வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ இதே மாதிரி வீடியோலாம் நாங்கள் போடுறோம். அதை பார்த்துட்டு புது கஸ்டமரும் வராங்க. அவங்களுக்கும் எங்களை பற்றி தெளிவாக சொல்லிக்கிறோம். எங்கள் ஆஃபீஸ் வந்து அசோக் நகர், அசோக் பில்லர் பக்கத்தில் 11th Avenue இருக்கு. 11th Avenueல நம்பர் 11, 11th Avenueக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஷோரூம் பார்க்கலாம். அங்கேருந்து மற்ற ஷோரூமுக்கும் உங்களை கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வண்டி எடுக்க வராருன்னா மேக்ஸிமம் எவ்வளோ சார் லோன் பண்ணி கொடுப்பீங்க நீங்கள்? கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்து இருக்கு. அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் நாங்கள் லோன் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி லோனு, எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி. சில பேர் 100% லோன் வேணும்பாங்க, சில பேர் எனக்கு பாதி போதும்பாங்க, சில ஃபார்மாலிட்டிக்கு எங்களுக்கு ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுக்குறாங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் கிளியராக பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், வண்டியெல்லாம் இப்போ பார்க்கலாம் சார். பார்த்தேன். வணக்கம். இது இசுசு. இசுசுல வந்து 2016 மாடல். ஓகே, செகண்ட் ஓனர், 130 ஓடி இருக்கு கிலோமீட்டரு. பட் இசுசுவை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வண்டி லைக் பண்ணுவாங்க. அது எனக்கு அதில் என்ன ஸ்பெஷல்னா வண்டி ரொம்ப சேஃபான வண்டி, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது டீசல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட். ஓகே சார், ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி தான். ஆனால் மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்லோவாகி போயிடுச்சு. ஓகே, ஃபார்ச்சுனர் வந்து இதை அடிச்சிருச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இங்க ஷோரூம், ஆமா இசுசு ஷோரூம் சர்வீஸ்லாம் இங்க கொஞ்சம் கம்மிங்கிறதுனால அது நிறைய ஜனங்க விரும்பல. மற்றபடி ஃபார்ச்சுனரோட ரொம்ப நல்ல வண்டி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு சேஃபான வண்டி. இது என்ன சார் பிரைஸ் போட்டு? இது 2016 செகண்ட் ஓனர், 130 ஓடி இருக்கு. பிரைஸ் கூட ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான். 10 lakhs தான் கேட்டிருக்காங்க. நெகோஷியல் பிரைஸ் தான். லோனும் எலிஜிபிள் இருக்கு. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணி தருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி எண்டோவர் இருக்கு. ஆமா, சோ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டி வந்து. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் வெறும். ஆமா, இவ்வளவு பெரிய எண்டோவர் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இது. ஓகே, ஓனர் மைனஸ் 2 3 தெரியல, அது மட்டும் தெரியல, சரியா தெரியல. ஓகே, இனிமே 2வது இருக்கும். பட்ஜெட் ரொம்ப கம்மி, 6.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆட்டோமேட்டிக் எண்டோவர். அதுலயும் 6 lakhs சொல்லி லோனே கிடைக்கும் அந்த வண்டிக்கு. 6 lakh வரைக்கும் லோனே கிடைக்கும். ஆமா, உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா, இன்கம் ப்ரூஃப்லாம் நல்லா இருந்துச்சுன்னா 6 ரூபா வரைக்கும் லோனே பண்ணி தருவோம். வண்டியும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள இன்டீரியர் நல்ல சிஸ்டம், ஏசி கேசி எல்லாமே நல்லா இருக்கு. 6 லட்ச ரூபா மாடல் கம்மி, ஓனர் ஜாஸ்தி, மாடல் கம்மின்னு நினைச்சீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி கிடைக்காது. நல்ல பட்ஜெட் தான். அதுலயும் நெகோஷியல் பிரைஸ் தான். கொஞ்சம் பிரைஸை நெகோஷியல் பண்ணி தருவோம். வண்டி பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். XUV 500ங்க. XUV 500ல இது 2016 மாடல்.
16 மாடல். ஓகே. என்ன கேட்டீங்கன்னா இது பெரிய மைனஸ் வந்து 3 ஓனர் ஆகிடுச்சு வண்டி. 3 ஓனர் ஆயிடுச்சு. ஆமா. இப்போ அதனால பிரைஸ் ரொம்ப ரீசனபிள் தான். 3 ஓனர்னால 9 lakhs தான் கேட்டிருக்காங்க. ஓ 9 lakhs தான். ஆமா, கிலோமீட்டர் 1 lakh ஓடிடுச்சு. ஓகே. ஒண்ணு சில்லற. ஆனா வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. லோ பட்ஜெட்ல கேக்குறவங்க இது பாருங்க, பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. 8 lakhs வரை லோனே பண்ணி தரோம். லோனே பண்ணி கொடுப்பீங்க. ஆமா, ப்ரொஃபைல் இருந்தா. ஓகே சார். சார் இப்போ இங்க வந்து நீங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி ஆமா, பேங்கிங் எங்களுக்கு எல்லாம் பேங்கிங் தான். எல்லா பேங்க் டை அப் இருக்கு எங்களுக்கு. ஓகே சார். ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் தான். மத்தவங்க கஸ்டமர் நேரா போய் பண்றதை விட எங்க மூலியமா வந்து பண்ணாங்கன்னா இன்னும் கம்மியா இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் கம்மியா. ஆமா, ரொம்ப ரீசனபிளா இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். ஆட்டோமேட்டிக். ஆமா, இந்த சோ நம்ம அத ஃபர்ஸ்ட் பார்த்தது மேனுவல். அது மேனுவல். இது வந்து ஆட்டோமேட்டிக். அதுவும் W10, இதுவும் W10 தான். சன்ரூஃப், ஏர் பேக், அலாய் வீல் எல்லா ஃபீச்சர் வந்துரும் இதுல. ஓகே. இது கிலோமீட்டர் ரொம்ப கம்மி, 70,000 கிலோமீட்டர். ஓகே சார். சிங்கிள் ஓனர் தான். இது சிங்கிள் ஓனர்ங்கிறதுனால கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. ரெண்டாவது மைலேஜும் கம்மி தான் ஓடி இருக்கு. இது கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால பிரைஸும் ரீசேல் பிரைஸ் தான் 12.50 தான் ஃபைனல் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இங்க வந்து நம்ம ஆரா கார்ல வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் போன லோனை பத்தி பிரச்சனையே இல்லை. இங்க வந்தீங்கன்னா நீங்களே எல்லாமே வண்டி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற பேர்ல நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவையானது எப்படி என்ன இதுல வாங்கினா எப்படி இன்ட்ரெஸ்ட் என்ன இது எல்லாம் சொல்லி கிளியரா அவங்க வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். 2 to 3 days மேக்ஸிமம். இது இனோவா கிறிஸ்டால GX மாடல். எல்லாருமே விரும்பி எடுக்கக்கூடிய மாடல். டொயோட்டா இதுதான். இது 2019 மாடல். வெறும் 50-55 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்டாப் பண்ணதுனால இந்த G மாடல்லாம் கொஞ்சம் டிமாண்ட்ல தான் போகுது. ஆமா, எங்கள்கிட்ட 21 lakhs கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. நெகோஷியல் பிரைஸ் தான். ஓகே. மேக்ஸிமம் பண்ணலாம். லோனும் மேக்ஸிமம் அவங்க ப்ரொஃபைல் பார்த்து பண்ணலாம். நல்லா இருக்கு. இனோவா லைக் பண்றவங்க பாருங்க, இந்த கலர் நல்லா இருக்கு. ஓகே. அதுவும் ரொம்பவே ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலர். குவாலிட்டியா அந்த மாதிரி சொல்லலாம். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்டா பண்ணி தரேன். ஓகே சார். பென்சன் CLA 200. CLA. ஆமா, இந்த பென்ஸ்ல. ஓகே. இது புதுசு வந்து 52 லட்சம் வருது, டீசல் வெர்ஷன். 52 lakhs. ஆமா, 52 lakhs. ஓகே. நாங்க சொல்ற விலை பார்த்தா பயந்துருவீங்க. ஏதோ இந்த ஆக்சிடென்ட் வண்டியா இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு அவ்வளவு சீப்பா கொடுக்குறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 22 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த வண்டி. 22 lakhs. 22 lakhs கொடுக்குறோம். ஆக்சுவலா என்ன மாடல் சார் இது? 2018 மாடல் தான். 2018. ஓகே. என்னன்னா ஒரு கம்பெனி பேர்ல இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, கம்மியா கோட் பண்ணிட்டாங்க. அதனால நாங்களும் அதே ரேட்டை சொல்லிட்டோம். இது மார்க்கெட்ல வந்து 25 to 30 ரூபா வரைக்கும் கோட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி வண்டிங்கெல்லாம். ஓகே. டாப் அண்ட் மாடல், சன்ரூஃப் எல்லா ஃபீச்சரும் வந்துடும் இதுல. எல்லா வீல் சன்ரூஃப், ஃபேன்சி நம்பர். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 5, சிங்கிள் நம்பர் 5. அதுவே அந்த நம்பர் வாங்குறதுக்கே 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆமா சார், கண்டிப்பா. ஆக்சுவலா இந்த வண்டி நாங்க நினைச்சா 25 லட்ச ரூபா கோட் பண்ணி விற்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல அந்த ரேட் இருக்கு. கம்பெனிக்காரங்க இல்ல சார் இந்த ரேட் கொடுத்து எங்களுக்கு டெலிவரி நோட் கொடுக்கணுங்கிறதுனால நாங்க ரோட் ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. கஸ்டமர் பென்ஸ் லைக் பண்றவங்க அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 22 lakhs லோனே பண்ணி கொடுத்துருவோம். இது எப்படி சார், பெட்ரோலுங்களா டீசல்? டீசல். இது C220D. C220ல ஸ்போர்ட்ஸ் மாடல். இது ஸ்போர்ட்ஸ் மாடல். ஆமா. செடான் டைப்ல சார். ஆமா, இது செடான் டைப். இதை விட இது செடான் டைப் தான். ஓகே. பட் இதுல அவன் கரேன்னு சொல்லுவாங்க. அதாவது டாப் அண்ட் மாடல். இது டபுள் சன்ரூஃப், 3 சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். ஓகே. இது ஃபுல்லா வந்து பேனோராமிக் சன்ரூஃப். பேனோராமிக் சன்ரூஃப். ஓகே, வந்துடும். சூப்பர் சார். இது கூட ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான். வெறும் 26.50 தான் ஃபைனல் பண்ணி. 26 தான். ஆமா, 26.5. 2016 சிங்கிள் ஓனர். ஓகே. கிலோமீட்டர். ஆனா இந்த வண்டிலாம் பார்க்கும்போது இந்த இயர் வண்டியான்னு பார்க்கவே ரொம்ப ஆமா, ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருந்தா நாங்கெல்லாம் எடுப்போம். ஏன்னா பிரீமியம் வைக்க இல்லையா, நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க. அது கொடுக்குறப்ப நல்லா கொடுத்தாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஓகே. எல்லாம் சிங்கிள் ஓனரா சார்? எல்லாமே சிங்கிள் ஓனர். சூப்பர் சார். ஆமா, 26.50ல 25 ரூபா லோனே பண்ணி கொடுப்போம். ஓ, 25 லோனே வந்துடும். ஆமா, அதனால இதில் பென்ஸ் லைக் பண்றாங்க. ஒயிட் கலர் வேற. ஆமா, பெஸ்டா ரொம்ப ராயல் லுக்கா இருக்கும். ஆமா சார், ரொம்ப அருமையா. Volvo XC90 சார். வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி. இந்த கலர் ரொம்ப அருமையான கலர். நான் நிறைய கலர் வச்சிருக்கேன். இந்த ப்ளூ வந்து அவ்வளவு அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. மிகப்பெரிய SUV. ஆமா. இது வண்டி புது வண்டியோட விலை கிட்டத்தட்ட 1,25 lakhs வருது. என்ன சார் சொல்றீங்க? 1,25 lakhs. நாங்க இப்ப வெறும் ரொம்ப கம்மியா 70 lakhs கொடுக்குறோம். வெறும் 70 lakhs தான். ஏன்னா இவ்வளவு கம்மியா கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. இது இந்த வண்டிலாம் அதே மாதிரி தான். இந்த வால்வாலாம் அதுவும் இந்த டீசல் வெர்ஷன். இது 2019 சிங்கிள் ஓனர். வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பிரைஸும் ரீசனபிள்.
19 மாடல். அதை வந்து நீங்க வந்து 17 lakh கொடுக்குறீங்க. வெறும் 70 lakhs 70. ஸ்லைட் ஸ்லைட்லி. ஆமா, ஏன்னா ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதுல யூடியூப்ல சொன்னீங்க அதே பிடிச்சிட்டு இருக்கீங்களேமாங்க. ஆமா, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்கு உங்க திருப்திக்கு பண்ணிடுறோம். காம்ப்ரமைஸ் பண்றோம். அதை விட வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்போம், அதுதான் பெரிய விஷயம். டிஸ்கவரியில லேண்ட் ரோவர் டிஸ்கவரியில அது வந்து ஏன்னா 2016 மாடல். 2016 இது என்ன ஒரு மைனஸ்னா செகண்ட் ஓனர் ஆயிடுச்சு. செகண்ட் ஓனர். ஆமா, ஆனா அதனால வண்டி சம குவாலிட்டி, இம்போர்ட்டட் அலாய்வில் போட்டிருக்காங்க. ரேஞ்ச் ரோவர்ல இது ரேஞ்ச் ரோவர்ல டிஸ்கவரி ஒரே அந்த ஃபேமிலி தான், ரேஞ்ச் ரோவர் ஃபேமிலி. அதுல வந்து டிஸ்கவரி இது நல்லா நீட்டா இருக்கு சார். ஆமா, வண்டி அதுதான் எங்கள்கிட்ட குவாலிட்டி, எல்லா வண்டியுமே குவாலிட்டியா இருக்கும். ஓகே. பிரைஸ் வந்து ரீசல் 31 ரூபா சொல்லிருக்காங்க, 30 ரூபா தருவாங்க. ஓகே. இதெல்லாம் இப்ப புதுசா வாங்குறதா என்ன சார் பிரைஸ்? 85 ரூபா வருது, 85 lakhs வருது. சூப்பர். ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல லாஸ்டா வந்தது. சோ ஆல் டைம் ஃபேவரட் கார்னு சொல்லலாம், எல்லாருக்குமே வந்து எல்லா காரும் இருக்கு. இதுல வந்து ஃபார்ச்சுனர் லாஸ்ட் 16 இந்த ஷேப் முடியுது, இது 15 லாஸ்ட். ஓகே. இதுல என்ன ஒரு ஓனர் வந்து எல்லாம் அவங்க எல்லாம் ரிலேஷன் தான், 2வது ஓனரா மாத்திட்டாங்க. சோ அத ஃபேமிலிக்குள்ளே. ஆமா ஆமா. ஓகே சார். அதனால ஒண்ணும் இல்ல. பிரைஸ் கூட ரொம்ப ரீசனபிள் பிரைஸ். 17 கேட்டு 16.75 சொல்லியிருக்காங்க. ஆனா 16.50க்கு முடிப்பாங்கங்கிறது எனக்கு ஐடியா. சோ 16.5 lakhs. ஆமா, 16.5 ஃபைனல் பண்ணலாம், அது கம்மி பண்ண முடியாது. ரொம்ப நல்ல வண்டி, தெளிவா இருக்கு. இந்த கலர் கோல்டு, சில்வர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மிக்ஸட் ஆன மாதிரி வரும். ஆமா ஆமா. ஆனா இதெல்லாம் ரேர் நம்பர், கூட ஃபேன்சி நம்பர் 2220. ரொம்ப நல்லா இருக்கு. பார்ச்சுனர் லைக் பண்றவங்க ஒன்றும் சொல்ல வேணாம், பார்த்தாவே ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும். இது ரொம்ப பெருசா நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வண்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நியூ ஷேப் பார்ச்சுனர். ஆமா, நியூ ஷேப் பார்ச்சுனர். இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். வண்டி சம குவாலிட்டி. ஓகே. சிங்கிள் நம்பர், ஃபேன்சி நம்பர், ஒரு விஐபியோட வண்டி தான் இது, பேர் சொல்லக்கூடாது. இது என்ன ஒரே ஒரு மைனஸ் கேட்டீங்கன்னா கிலோமீட்டர் மட்டும் 165 லாஸ்ட் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 160னா டொயோட்டாக்கு ஒண்ணுமே இல்ல. டொயோட்டாக்கு 5 லட்சம் கிலோமீட்டர் ஒண்ணு, அதை பத்தி சொல்ல வேண்டாம். ஆமா, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிலோமீட்டர் பார்க்க மாட்டாங்க, வண்டி குவாலிட்டி பார்ப்பாங்க, இன்ஜின் பாடி அதுதான் பார்ப்பாங்க. கிலோமீட்டருங்கிறது சில பேர் ரேட்டு பேசுறதுக்காக நிறைய ஓடிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு பிடிக்காத விஷயம். இதனால நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நாங்க வெறும் 27 கொடுக்குறோம் அந்த வண்டி. 27 27.5 கொடுக்குறோம். 25 lakhs வரை லோன் கொடுக்குறோம். டொயோட்டா இனோவா தான் அவங்க சொல்ல வேண்டியதில்லை. இனோவா மார்க்கெட்ல ஈஸியான வண்டி. ரொம்ப 2013 2013 GX வந்து வியா மாத்திருக்காங்க. ஓ, அதாவது டைப் 1 டைப் அந்த மாதிரி கன்வர்ட் பண்ற மாதிரி மாத்திருக்காங்க. இதுல அலாய் வீல், புது டயர் போட்டிருக்காங்க, நல்ல சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு. பட்ஜெட் லோ பட்ஜெட் 2013 வெறும் 11 ரூபாய்க்கு தான் சொல்லியிருக்காங்க. 11 lakhs. ஆமா, 11 lakhs. கொஞ்சம் ஸ்லைட் நெகோஷியபிளும் உண்டு வண்டியில. டீசலா பெட்ரோலா சார்? டீசல். செகண்ட் ஓனர், வெறும் 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி. அதே இனோவா தான் சார். அது வந்து G மாடல், இது வந்து Z மாடல். இதுதான் டாப் எண்ட். அப்ப வந்து இதுதான் டாப் எண்ட். 2014 இதுல மைலேஜ் செகண்ட் ஓனர். இன்னொரு மைலேஜ் என்னன்னா அது 90,000 கிலோமீட்டர், இது 165 ஓடி இருக்கு. சர்வீஸ் ஹிஸ்டரி கம்பெனி சர்வீஸோட இருக்கு வண்டி. என்ன சார் பிரைஸ் வருது? ரொம்ப குவாலிட்டி. Zல என்னென்ன ஃபீச்சர் வருமோ அதெல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியோட இருக்கு. வண்டி Z லைக் பண்றவங்க அதை பார்த்தாவே பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கு வண்டி. இது என்ன சார் பிரைஸ் கோட் பண்றீங்க? only 13 lakhs. 13 lakhs நெகோஷியபிள் பிரைஸ். சொல்லுங்க சார். மார்க்கெட்லயே நான் செகண்ட் ஹேண்ட் கார்ல வந்து இப்பதான் ஒரு எலக்ட்ரிக் கார் பாக்குறேன். சோ நிறைய இடத்துல இது வந்திருக்காது. சோ உங்ககிட்ட இது இருக்கு. சொல்லுங்க சார். இதுல 1க்கு 2 இருக்கு. ஆனா இப்ப இந்த இதை மட்டும் பார்த்தா, இந்த ஈவி மட்டும் சொல்றேன். ஈவினாவே டாடா தான். இதெல்லாம் புக்கிங் பண்ணிட்டு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பெட்ரோல் போட்டுலாம் கட்டுப்படி ஆகலை. வண்டியை வாங்கினோமா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ சர்வீஸ் பண்ணோமா ஓட்டமா இருக்கும், அவ்வளோதான். செலவுங்கிறது இந்த வண்டியில் கிடையாது. நைட்டில் பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணணும், அவ்வளோதான். பகல் எடுத்துட்டு சுற்றணும், வேறு எந்த செலவும் கிடையாது. இது மாதிரி எல்லாரும் ஈவிக்கு மாறிட்டாங்கன்னா இந்தியா பொருளாதாரமே மாறிடும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. உங்களுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த செலவுமே இல்லை. நைட்டில் சார்ஜ் போட்டுடுவேன், காலையில் எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கு. இது 2020 மாடல். 2020 என்னன்னா நிறைய ஓட்டியாச்சு. 50,000 கிலோமீட்டர் ஓட்டதுனால பேட்டரி புதுசாகவே மாற்றியாச்சு. பேட்டரி புதுசாக மாற்றிருக்காங்க. அந்த கம்பெனிக்காரன் 7 வருஷம் கேரண்டி கொடுத்துருந்தா, அது 5 வருஷத்துல போனதுனால என்ன செஞ்சுட்டா, மறுபடியும் ஒரு 7 இயர்ஸ் கேரண்டி கொடுத்து புது பேட்டரி போட்டிருக்கான். ஓகே, புது பேட்டரிக்கு. ஆமா, இதுல செலவுங்கிறது பேட்டரி தான். அந்த பேட்டரி புதுசா போட்டாச்சு. இன்னொரு 7 இயர்ஸ்க்கு எந்த கவலையும் கிடையாது. புது வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். வெறும் 12 லட்சம் தான் கோட் பண்ணியிருக்கோம். அதுலயும் நெகோஷியபிள் பிரைஸ். மேக்ஸிமம் 10 லட்சம் லோன் தரோம். அந்த எலக்ட்ரிக் ஈவி எலக்ட் பண்றவங்க பாருங்க, பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்டா படிப்பேன். இது கியா செல்டாஸ்ல இது ஆட்டோமேட்டிக் டீசல் வெர்ஷன் டாப் எண்ட் இருக்குல்ல. டாப் எண்ட் இதுல தான் இது எல்லா ஃபீச்சரும் இருக்கு.
இப்போ லேட்டஸ்ட் வர டெக்னாலஜி இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டால் கூட அங்கே கேமராவில் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது அதில். ஓகே. என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையான வண்டி. எக்கனாமிக்கலாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 20க்கு மேலே வருது. 1 லிட்டர் டீசலுக்கு 20க்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இது டீசலா சார்? இது டீசல். டீசல். ஓகே சார். எக்கனாமிக்கலாக அவ்வளோ நல்லா இருக்கும் வண்டி. ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த வண்டியில வந்து 360 கேமரா போட்டிருக்காங்க. 360 அதெல்லாம் ஷார்ட் லைட் சொல்லுவாங்க இல்லையா. பிரைஸ் 22ல இருந்து 24 போச்சு, டிமாண்ட் ஆச்சு, இப்போ எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ அதனால இந்த வண்டி ஒரே ஒரு மைனஸ் செகண்ட் ஓனர், வெறும் 45,000 கிலோமீட்டர் 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. 15 lakhs. சொல்லுங்க மேடம், இந்த வண்டி பத்தி சொல்லுங்க. ஷிஃப்ட்னு இருக்கு சார். இதுக்கு முன்னாடி சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லக்ஸரி வெஹிக்கிளாவும் எஸ்யூ டைப்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா சடான் டைப் லோ பட்ஜெட் காருங்க தான். இப்ப நீங்க பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னாக்கா மாருதி ஷிஃப்ட் VDI டீசல் வண்டி 2016 2016 மாடல், செகண்ட் ஓனர். இந்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா 68,000 கிலோமீட்டர் போயிருக்கு. 68,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் கோட் பண்றோம். 675 கேக்குறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். செகண்ட் ஓனர் சார். நெகோஷியபிள் பிரைஸ் தான் சார். நெக்ஸ்ட் லைன் அப்ல பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னாக்கா ஃபோர்ட் ஃபிகோ. ஃபிகோல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் பெட்ரோல் வெர்ஷன் சார். ஆக்சுவலா இந்த வண்டி வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்றாங்க. இப்போ ஓட்டுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சார். இது டிஸ்ப்ளே எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. LED போட்டிருக்காங்க. நிறைய அக்சசரிஸ் பண்ணிருக்காங்க சார். நீட்டா இருக்கும் வண்டி. பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்கும். எடுக்கிறவங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது. பட் நீங்க தேவைப்பட்டா உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்க பண்ணிக்கலாம். 2013 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தான் இருக்கு. உங்க சைட்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுவும் கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 280 கேக்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி சார். இப்போ லைன் அப்ல நெக்ஸ்ட் நம்ம பாக்குற லோ பட்ஜெட் கார் பாத்தீங்கன்னாக்கா மாருதில வந்து ஆல்டோ K10 மேனுவல். ஆமா, K10 இல்ல, K10ங்க ஆல்டோ. இது மாருதி வந்து ஆல்டோ K10 2012 சிங்கிள் ஓனர். இதுல என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் உங்களுக்கு பிளஸ்ங்க. 8,500 கிலோமீட்டர், வெரி லோ கிலோமீட்டர். டைரக்டா வந்து நீங்க கம்பெனில செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது என்ன மாடல் சொன்னீங்க? 2012 2012 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கீன்றீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா அப்படின்னு நினைப்பாங்க. கம்பெனில எடுத்துட்டு போய் அவங்களே கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து NRI யூஎஸ்ல இருக்காரு. இயர்லி ஒன்ஸ் வர வந்து யூஸ் பண்ற வெஹிக்கிள் தான். டவுட் இருந்தா கம்பெனி கொடுக்குறோம். உங்க சைட்ல நீங்க செக் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 270 கேக்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்சூரன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம லைன் அப்ல பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னாக்கா ஹுண்டாய் வெர்னா. வெர்னால வந்து 1.6 SX 1.6 SX. இது டீசல் வெர்ஷன், மேனுவல் கியர். 2016 சார். இது சிங்கிள் ஓனர். ஆமா, 2016 சிங்கிள் ஓனர் வண்டி. டாப் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர். பட் அப் டு டேட் வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஒரு 50,000 கிலோமீட்டர் போன அந்த நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும் அந்த வண்டியில. பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் நாங்களும் கோட் பண்ணிக்கிறோம். 675 கேக்குறோம். இந்த பிரைஸ்ல இருந்தும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸே வந்து இதுக்கு ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஸோ இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு. நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா 16 மாதிரியே தெரியல இந்த வண்டி. நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. லைன் அப்ல நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ஹுண்டாயில வந்து i10 கிராண்ட் i10 ஆஸ்ட்ரா. இது டாப் எண்ட் மாடல். இது 2015 சிங்கிள் ஓனர் டீசல் வெர்ஷன். ஆமா, டீசல் வெர்ஷன். மேனுவல் கியர் தான். இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 65,000 கிலோமீட்டர் போயிருக்கும். பிரைஸ் வந்து 475 கேக்குறாங்க. இன்சூரன்ஸ் இல்ல. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸே இந்த வண்டிக்கு 450 வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும். 2015 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் 65,000 கிலோமீட்டர் போயிருக்கு. டீசல் வெர்ஷன், மேனுவல் கியர். சூப்பர்.